வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 30 வெள்ளிக்கிழமை ஐஆர்சிடிசியோட ரிசல்ட் பார்த்துருவோம். அப்புறம் இன்றைக்கி உள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் முதல்ல பார்த்துருவோம். சென்செக்ஸ் 320 புள்ளி அதிகரித்து 81,633 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 81 புள்ளி அதிகரித்து 24,833 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 129 புள்ளி அதிகரித்து 55,541 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 884 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 4286 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்குது, 24,939 இருக்குது. டவ் ஜோன்ஸ் 140 புள்ளி அதிகரித்து 42,238 க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 74 புள்ளி அதிகரித்து 19,175 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 85 ரூபா 51 பைசாவாக இருக்குது, 15 பைசா விழுந்திருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் 93 புள்ளி குறைஞ்சு 5,213 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 299 புள்ளியாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.5% குறைஞ்சிருக்கு. கோல்டு 61 புள்ளி அதிகரித்து 95,450 க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வர் ஸ்லைடு நெகட்டிவாக இருக்குது, 97,810 இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகளை பார்ப்போம். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க 30 மே. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆடிட்டிங் ரிசல்ட்டு, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க 30 மே. Q4 ரிசல்ட். வோடாஃபோன் ஐடியா ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபண்ட் ரைசிங் பற்றி அறிவிப்பு இருக்குது. சன் டிவி நெட்வொர்க் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, Q4க்கான ரிசல்ட்டு. ஐநாக்ஸ் விண்டு ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு 30 மே. 30 மே பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அஸ்ட்ராஜெனிகா 30 மே ஆடிட்டிங் ரிசல்ட்டு, Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டும் அவங்க அறிவிக்கிறாங்க. ஐஆர்சிடிசியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அது பார்த்துருவோம். கம்பெனி டீட்டெயில் பார்த்துடலாம். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் இந்திய அரசின் ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம். செப்டம்பர் 27, 1999 தொடங்கியிருக்கிறாங்க. இது இந்தியன் ரயில்வே தொடர்பான ஆன்லைன் டிக்கெட் மற்றும் கேட்டரிங் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றை நிர்வகிக்கிறது. சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா, இது ஒரு பொதுத்துறை நிறுவனம், தனியார் நிறுவனம் இல்லை. இந்திய அரசு ஐஆர்சிடிசியில் 62% பங்குகளை வச்சுருக்கிறாங்க. முக்கிய பணிகள் உணவு வழங்குதல், அறைகள், மொபைல் கேட்டரிங் மற்றும் கேட்டரிங் ஆகியவை அடங்கும். சுற்றுலா, தங்குமிடம், சுற்றி பார்ப்பது மற்றும் காப்பீடு அனைத்தையும் உள்ளடக்கிய சேவைகள் ஐஆர்சிடிசி வழங்குகிறது. ஐஆர்சிடிசி பேமெண்ட் என்ற துணை நிறுவனம் ஐஆர்சிடிசிக்கு உள்ளது. ஐஆர்சிடிசியின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. சஞ்சய் குமார் ஜெயின் ஐஆர்சிடிசியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. ஐஆர்சிடிசி எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பார்ப்போம். அதன் டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சேவைகள் பரந்த சுற்றுப்புறச்சூழல் அமைப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்கிறது. ஐஆர்சிடிசியின் வலைத்தளம் மற்றும் செயலி மோசமான வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு பெயர் பெற்றது. குறிப்பாக உச்ச நேரங்களில் அவற்றின் அதிகமாக சுமை இருப்பதால் அவை செயலிழந்து போகின்றன. ரயில் கண்காணிப்பு தகவல்கள் பெரும்பாலும் தாமதமானவை, இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். பணம் செலுத்துவதில் தோல்விகள், பணம் திரும்ப பெறுவதில் தாமதங்கள் போன்ற சிக்கல்களை ஐஆர்சிடிசி பயணிகள் எதிர்கொள்கிறாங்க. மேலும் பில்லியன் கணக்கான மக்களுக்கு உயர்தர மற்றும் பாதுகாப்பான உணவு வழங்குவது மிகுந்த சவாலாக உள்ளது. ஐஆர்சிடிசியின் பிரீமியம் பயண அனுபவங்களுடன் பயணிகளுக்கு வித்தியாசமான உயர்தர சேவைகள் வழங்க உதவுகிறது. இப்போ ரயிலில் உணவுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் தேவையை பூர்த்தி செய்ய கிளவுடு சமையலறை உள்கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் அக்டோபர் 2019 ஐபிஓ மூலமாக இந்த நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுச்சு. ப்ரைஸ் பேண்ட் 320 பட்டியலிடப்பட்டுச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் டீட்டெயில் இப்போ பார்ப்போம். 1 இயர் ஹை 1084 வரைக்கும் போயிருக்கு. லோ 656, க்ளோஸ் 774 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 61,976 கோடி. பிஇ ரேஷியோ 47, செக்டார் பிஇ 47, புக் வேல்யூ 44, கிட்டத்தட்ட 17 டைம் அதிகமாக இருக்குது. 5 வருஷத்து ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் -25% இருக்குது, குறைஞ்சிருக்கு. 25% நஷ்டத்தில் இருப்பாங்க. 2025 Q4 ரிசல்ட்டை பார்த்துருவோம். நிகர லாபம் 26% அதிகரித்து 358 கோடியாக இருக்குது. செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் 1,268 கோடியாக இருக்குது. டிவிடெண்ட் 1 ரூபா ஒரு பங்குக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ரயில் யாத்திரி, கன்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் சீட் ஃப்ராக் இவங்கெல்லாம் இவங்களோட காம்படிட்டராக இருக்கிறாங்க. இதை கன்சிடர் பண்ணுற விலைன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம், 660க்கு கன்சிடர் பண்ணலாம். 660 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த நிறுவனமாக இருக்குது.
அப்போ அதிக விலையில் வாங்கி இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு ஏறுனா விற்றுட்டு மறுபடியும் இறங்கும் பொழுது வாங்கிக்கிறது சிறந்ததாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ தங்க ஊசியாக இருக்குது, பக்கத்தில் போனீங்கன்னா குத்திரும், கவனமாக இருக்கணும். அது மாதிரி வந்து இறங்க இறங்க நீங்கள் வாங்கி வைக்கலாம். நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு சிறந்த பங்காக இருக்கும். இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.